அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 20/3/2024 டியர் லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நடந்த 1 மணி ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம்னா 828. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டில் பார்த்தோம்னா 5, 8, 7 கொடுத்துருந்தோம். 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஆல் போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. அதாவது இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 828. 8ஆம் நம்பர் ஏ போர்ட்லையும் சி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு. நம்ம ஆல் போர்டில் கொடுத்தங்காட்டி 2 நம்பர் 8ஆம் நம்பர் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. ஆல் போர்டில் கொடுத்தங்காட்டி 8ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங். அடுத்தது பார்த்தோம்னா 6 மணி ரிசல்ட் பார்த்தோம்னா அதாவது 357. அடுத்தது நாம் கொடுத்தது பார்த்தோம்னா 810. அடுத்து பார்த்தோம்னா 8 மணிக்கு நடந்த டியர் லாட்ரி ரிசல்ட் இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 506. நம்ம ஆல் போர்டில் பார்த்தோம்னா 3, 5, 0 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தோம்னா ஆல் போர்டில் கொடுத்த நம்பர் 2 நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. அதாவது 5ஆம் நம்பரும் 0வும் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. அதுவும் போக இன்றைக்கான பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 350. இதில் 5ஆம் நம்பரும் 0 ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. 530 கொடுத்துருந்தோம். இதில் 5ஆம் நம்பரும் 0 ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. 503 கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தோம்னா 5ஆம் நம்பரும் 0 ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. அடுத்து 501 இது கொடுத்துருந்தா 5ஆம் நம்பரும் 0, அதாவது ஏபி போர்டு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. 503 ஏபி போர்டு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம 8 மணி ரிசல்ட் பார்த்தோன்னா 5-0 பாஸ் ஆகிருக்கு. 1 மணி ரிசல்ட்டில் பார்த்தோம்னா அதாவது 88 ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது 21/3/2023 டியர் லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டியர் லாட்ரி கெஸ்ஸிங்கில் 1 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோ என்ன நம்பர் வரும் பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 6, 2, 5 ஏபிசி. இது நம்முடைய கணிப்புப்படி இந்த நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆல் போர்டில் பார்த்தோம்னா 6, 2, 5. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் நம்ம இப்போ பி போர்டில் 2ஆம் நம்பர் இல்லைன்னா 7ஆம் நம்பர் 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் மாற்றி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் நம்பர் இல்லைன்னா 2ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதன்படி நம்ம கொடுத்த கணிப்புப்படி பாக்ஸ் நம்பர் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா 6, 2, 5, 2, 6, 5, 2, 5, 5, 6, 6, 7, 5, 7, 2, 5. இது நாம் கொடுத்த பாக்ஸ் நம்பர் கணிப்பு. அடுத்தது பார்த்தோம்னா ஏபி போர்டு பார்த்தோம்னா 6, 2, 2, 6, 7, 6, 6, 7, 7, 2, 2, 7. பிசி போர்டு கணிப்பு பார்த்தோம்னா 2, 5, 5, 2, 7, 5, 7, 2, 5, 7, 2, 7. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி போர்டு சொல்லியாச்சு. அடுத்தது ஏசி போர்டில் பார்த்தோம்னா 6, 5, 5, 6. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தோம்னா 5ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நம்முடைய கணிப்புப்படி பார்த்தோம்னா 6, 2, 5 இல்லைன்னா 6, 7, 5 ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தோம்னா என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா டியர் லாட்ரியோட 6 மணி கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். நம்முடைய கணிப்புப்படி 6 மணி கெஸ்ஸிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 7, 4, 5 இந்த மாதிரி வருது. அடுத்து பார்த்தோம்னா ஆல் போர்ட்லையும் 7, 4, 5. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் இல்லைன்னா 8ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா
7 4 5 4 7 5 4 5 7 7 4 8 8 4 5 8 5 4. அடுத்து பார்த்தோம்னா ஏபி போர்டில் பார்த்தோம்னா, அதாவது நம்ம கொடுத்ததில் ஏபி போர்டு எப்படி வரும்னு பார்த்தோம்னா 7 4 4 7 இந்த மாதிரி கூட மாற்றி வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தோம்னா பிசி போர்டில் பார்த்தோம்னா 4 5 5 4 8 5 5 8. அடுத்து பார்த்தோம்னா ஏசி போர்டில் பார்த்தோம்னா, அதாவது 7 5 5 7 இந்த மாதிரி கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா 7 8 8 7. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் இந்த மாதிரி கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய கணிப்புப்படி பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் இப்போது 8ஆம் நம்பர் இல்லைன்னா 5ஆம் நம்பர் 7 4 8 7 4 5 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. 6 PM 6 PM நம்முடைய கணிப்புப்படி இந்த நம்பருக்கு வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 8 மணி ரிசல்ட் படி 8 மணி கணிப்புப்படி நம்முடைய கணிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா 0 2 8. அதே மாதிரி ஆல் போலியும் 0 2 8 நம்முடைய கணிப்புப்படி. இதில் பார்த்தோம்னா இதில் என்ன நம்பர்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 0 இல்லைன்னா 3ஆம் நம்பர் 2 நம்பர் மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பாருங்கள். 0 2 8 2 8 0 பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 2 0 8 3 2 8 இந்த மாதிரி வருது. அடுத்து பார்த்தோம்னா 8 2 3 8 3 0 பாக்ஸ் நம்பர் கணிப்பு இந்த மாதிரி வருது. அடுத்து பார்த்தோம்னா ஏபி போர்டு பார்த்தோம்னா 0 2 2 0 3 0 0 3. பிசி போர்டு கணிப்பு பார்த்தோம்னா 2 8 8 2. ஏசி போர்டு பார்த்தோம்னா 0 8 8 0. அப்புறம் ஏசி போர்டில் பார்த்தோம்னா 3 8 8 3. சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தோம்னா 2ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6 PMல பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய கணிப்புப்படி பார்த்தோம்னா 1 PM 6 PM 8 PM இந்த 3லேயும் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 நம்பர் மட்டும் வச்சு நம்முடைய கணிப்பு வச்சு போட்டிருக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. ஏன்னா இந்த 3 நம்பர் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. இன்றைக்கி பார்த்தோம்னா அதாவது 1 மணி ரிசல்ட்டும் சரி 8 மணி ரிசல்ட்டும் சரி சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. நன்றி நண்பா.